மழை பொழிந்தாய் புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழி கலந்திடவே புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் வழி கலந்திடவே ஓர்குலமாய் ஒன்று கூடி வருவோம் உதயங்கள் தேடும் இதயங்கள் தனிலே மனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வி பொங்க வாழும் இறை குலமே. இன்றைய திருப்பலியானது வெளிக்கோட்டிற்கு சடாந்தி திருப்பலி குடும்பத்தில் அமைதி கிடைக்கும், அவருக்கு சுலபசம் கிடைக்கும், பிள்ளையாக சுலபரும் குடும்பத்தில் மனித சிசி மணி 3 அதிகாலை குறித்து ஆரம்பித்துள்ளது. திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. தந்தை மகன் தூயாவியாரை பேராரே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இளைஞர் இயேசுவின் அன்பில் பெரியவர்களே, இறைவனின் இப்பொழுது ஆண் பெண் இளைஞர்களுக்கு தமிழ்நாடு திருவை வழங்கும் முன்னுரிமைகளை உறுதிப்படுத்தும் இளைஞர் ஞாயிறு திருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் வாழும் உலகின் என்பின் வலை பின்னல்களால் பிணைக்கப்பட்டுள்ளது. இப்பிணைப்பினை மனித மனங்களை பாலமாக உறவில் இணைப்பதற்கு பதிலாக தடைச்சுவர்களை பிரிவினையை விதைத்துள்ளது. இதனால் தன்னலம் பெருக்கம், குறுகிய மனப்பான்மை, பேராசை ஆகிய இன்றைய இளைஞரது கனவுகளை சிதைக்கின்றது. சாதி, பெண் அடிமைத்தனம் போன்றவற்றை கட்டி காக்க அவர்களை தூண்டுகின்றன. எப்படியும் மகிழ்ச்சி, எப்பொழுதும் மகிழ்ச்சி என்ற இன்பம் தேடும் அவர்களது மனநிலை மது, போதைப் பொருட்கள், இணைய விளையாட்டுகள், காம எழுச்சி, கிளர்ச்சி பதங்கள் ஆகியவற்றை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தி வெறி மயக்கத்திற்கு உள்ளாக்கியுள்ளனர். அவர்களை பொறுத்த மாட்டிலும் இறையச்சம், மனச்சான்று ஆகிய தேவையற்றையாக மாறியுள்ளன. இச்சூழலோடு இணங்கி செல்லாமல் விழுவேன் என்று நினைத்தாயோ என்ற சிந்தனையுடன் இறைவன் மீது பற்று கொண்டு பொதுநல சிந்தனையோடு வாழும் ஆண் பெண் இளைஞர்களுக்கு நம்மிடையே உண்டு. இவர்கள் தங்கள் வாழ்விற்கான இலக்குகளையும் இயக்கத்திற்கான இலக்குகளையும் அடைய கடினமாக உழைக்கின்றனர். தங்களது திறன்மிகு உணர்வு, துணிவு, ஆர்வம் ஆகியவற்றை துணை கொண்டு இப்பாதையில் முன்னோக்கி பயணிக்கின்றனர். இவர்கள் கல்வி, வேலைவாய்ப்பு, உறவுகள், தனிப்பட்ட வளர்ச்சி, குடும்ப ஒற்றுமை போன்ற தளங்களில் இலக்குகளை அடைய தொடர்ந்து போராட வேண்டிய நிலையில் உள்ளனர். இப்பயண பாதையில் அவர்கள் ஒவ்வொரு நாளும் எண்ணற்ற சவால்களை எதிர்கொள்கின்றனர். அவர்கள் இறையாட்சி விழுமின்கள் அடிப்படையில் வாழ்வால் தங்களுக்கு தேவையான மன துணிவையும் உறுதியையும் பயண தெளிவையும் பெற்றுக்கொள்கின்றனர். வாழும் சூழலால் ஏற்படும் சோர்வு, தளர்ச்சி ஆகியவற்றை அகற்றி தொடர்ந்து முன்னேறி செல்கின்றனர். தங்களது திறமைகளை பயன்படுத்தி சமூகத்திற்காக தொன்றாட்ட அணியமாகி
இருக்கின்றனர். இவர்களை போன்ற நம் பங்கு திரு அவையில் உள்ள ஆண் பெண் இளைஞர்களுக்கு ஆண்டவரின் நம்பிக்கை வைத்து இயக்கமாக இணைந்துள்ளனர். இறையாட்சி விரும்புகளின் அடிப்படையில் வாழ்வை அமைக்க முன்வந்துள்ளனர். அவர்கள் பிறர் அன்பு செயல்பாடுகளில், மனித உரிமை செயல்பாடுகளில், அரசமைப்பு சட்டம் காக்கும் போராட்டங்களில், இயற்கையை காக்கும் அறப்போர்களில் விரைந்து செல்வார்கள். அவர்கள் சோர்வடைய மாட்டார்கள், தளர்வடைய மாட்டார்கள் என்ற தெளிவுடன் அவர்களுக்கு இத்திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகள், இன்று இளைஞர்கள் ஞாயிறு என்று திருச்சபையானது கொண்டாடுகின்றது. இளைஞர்கள் வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல சவால்கள், வேலை சுவை, படிப்பு என்று பல நேரங்களில் தன் வாழ்க்கையை முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற எண்ணற்ற இளைஞர்களை நாம் காண்கின்றோம். ஆக நம்முடைய பங்குள்ள அனைத்து இளைஞர்களையும் இந்த நாளிலே சிறப்பாக குடும்பத்தை செய்வோம். நற்செய்தி ஆண்டவர் நானே வானிலிருந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவாக நிறைவாழ்வு கொடுப்பவராக இந்த நாளை நமக்கு கொடுக்கின்றார். அந்த நிறைவாவை பெறும் பொருட்டு நம்மை முழுமையாக இறைவனத்தில் அர்ப்பணிப்போம். நம்முடைய குற்றம், குறைகள், பாவங்கள், பலவீனங்கள் இவற்றுக்காக பரபரப்பி ஆண்டவரத்தை மதிப்பை விட்டுவோம். எல்லாம் நிறைவேறவும் எல்லாமுடைய இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நெறிவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. நீ
எண்ணலாகாத பல்வேறு நன்மைகளை நீரே ஏற்பாடு செய்திருக்கின்றீர். எங்கள் இதயங்களை உமது அன்பில் நிறவி பொழிவதால் நாங்கள் உம்மை அனைத்துக்கும் மேலாகவும் அன்பு செய்து எல்லா வகை மனித எதிர்பார்ப்புகளை கடந்த உம் வாக்குறுதிகளை பெற்றுக் கொள்வோமாக. உமோடு தூயாவியாய் ஒன்றுக்குள் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் உரை. முதல் வாசகத்தில் இறைவனின் ஞானம் நம்மை அறிவியலாயிராமல் ஞானம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கிறது. அதுபோல மதிகேடர்களையும் நான் கட்டிய வீட்டிற்கு வந்து விருந்துண்ண அழைக்கிறது. வாழ்வை சுவைக்க புத்தையுடன் ஞானமும் தேவை என வலியுறுத்தும் நீதிமொழிகளிலிருந்து எடுக்கப்படும் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். நான் தரும் உணவை உண்ணுங்கள், சாசனத்தை பழகுங்கள். நீதிமொழிகள் நூலில் இருந்து வாசகம். ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கின்றது, அதற்கான 7 தூண்களை செலுத்திக்கின்றது. அது தன் பணி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தை இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது. தன் தோழிகளை அனுப்பி வைத்தது. நகரின் உயரமான இடங்களில் நின்று அறியாய் பிள்ளைகளை இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கை செய்தது. மதிக்கேடருக்கு அழைப்பு விடுத்தது. வாருங்கள், நான் தரும் உணவை உண்ணுங்கள், நான் கலந்து வைத்துள்ள திராட்சை ரசத்தை பருகுங்கள், பேராமையை விட்டு விடுங்கள், அப்பொழுது வாழ்வீர்கள், உணர்வை அடையும் வாழ்வில் செல்லுங்கள் என்றது. இது ஆண்டவர் வழங்கும் வரலாற்று. சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாதையிலே திருமணமாகவும் வாழ்விட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறுமலராகவும் வாழ்கிற சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே, சயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழிட வரம் தருவாய். சயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உன் பணிக்காகவே வாழிட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயரம் மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயரம் மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே உருப்படித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா, உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறுமலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட
சம்மதமே மழையாய் நான் கழித்த பெருகாரியமும் உயர்காரியமும் மறைந்தே போனது மழையாய் நான் கழித்த பெருகாரியமும் உயர்காரியமும் மறைந்தே போனது திருவார உன்னை நினைத்து நெஞ்சில் பதித்து திருவார உன்னை நினைத்து நெஞ்சில் பதித்து உன் பெயரை சாற்றிடவே நலத்தரவே என்னை அழைக்கின்றாய் சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மலராகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா மாறிட சம்மதமே. இரண்டாம் வாசகம் முன்னரே இரண்டாம் வாசகத்தில் இந்த நாட்கள் கொள்ளாதவை காலத்தை முற்றும் பயன்படுத்தும் முறை அறியவும் தாறுமாறான வாழ்வுக்கு வழிவகுக்காக பார்த்து கொள்ளவும் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு இயேசுவின் பெயரால் கடவுளுக்கு நன்றி கூறி ஞானத்துடன் வாழ அறிவுரைகளை எபேசியர் திருமுகத்தின் வாயிலாக பவுலடியார் இங்கே பதிவு செய்கிறார். கவனமுடன் கேட்கவும். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபிசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 5 இறை வார்த்தைகள் 15 20. சகோதரர் சகோதரிகளே, உங்கள் நடத்தையை பற்றி மிகவும் கருத்தாயிருங்கள். ஞானமற்றவராய் வாழாமல் ஞானத்தோடு வாழுங்கள். இந்த நாட்கள் கொள்ளாதவை, ஆகவே காலத்தை முற்றும் பயன்படுத்துங்கள். ஆகவே அறிவியலால் இல்லாமல் ஆண்டவருடைய திருவிழம் யாது என புரிந்து கொள்ளுங்கள். திராட்சை மது அருந்தி குடிவெறிக்கு ஆளாகாதீர்கள். இது தாறுமாறான வாழ்வுக்கு வழிபோலும். மாறாக தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுங்கள். உங்கள் உரையாடல்களில் திருப்பாடல்கள், புகைப்பாக்கள், ஆவிக்குரிய பாடல்கள் ஆகியவை இடம்பெறட்டும். உளமாற இசைப்பாடி ஆண்டவரை போற்றுங்கள். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் எல்லாவற்றிற்காகவும் எப்போதும் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. எனது தசை உண்டு இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பார், நானும் அவரோடு இணைந்திருப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவரோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 வார்த்தைகள் 51 58. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை நோக்கி, மீனகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவனாவது உண்டால் அவன் என்றுமே வாழ்வான்.
எனது சதை உணவாக கொடுத்தேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுத்தேன். நாம் உண்பதற்கு இவர் நமது சதையை எப்படி கொடுக்க என்ற வாக்குவாதம் அவரிடையே இருந்தது. இயேசு அவரிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மாநில மகனுடைய சதையை உண்டு அவருடைய ரத்தத்தை குடித்தால் வெளியே நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் ரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர் தரச் செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது ரத்தம் உண்மையான தானம். எனது சதையை உண்டு ரத்தத்தை குடிப்போம் என்னோடு இணைந்திருப்பேன், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தையை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை முன்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நாம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல, அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரர், விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வதரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது விட்டால் அவர் என்றுமே வாழலாம். கடந்த 10 நாட்கள் 15 நாட்களாக ஒவ்வொரு வாசகமே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை வாசகமே இந்த உணவை பற்றித்தான். நானே உணவு. எதற்காக மறுபடியுமாக இந்த இறைவார்த்தை தியானிக்கின்ற என்று சொன்னால், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னம், அவரே உண்மையாக இருக்கிறார் என்பதை தெல்ல தெளிவாக இன்றைய நடைமுறையிலே கூட அவர் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப நடந்தது வயநாடு, அது கேரளாவில் வயநாட்டில் அவ்வளவு நிலச்சரிவில் எண்ணற்ற மக்கள் பலியாக இறந்திருக்கின்ற துக்கமான சம்பவம் ஒரு பக்கம் போய்கொண்டிருந்தாலும், அதே கேரளா என்ன ஆகுது, தற்பொழுது என்ன ஆகுது, அந்த நன்மை, அதாவது உடலான கிறிஸ்து உடலாக இரத்தமாக மாறுகிறது என்று சொன்னால், நான் இருக்கிறேன், நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வாழ்வாக இருக்கிறேன், நான் தான் உங்களை படைத்த ஆண்டவர், கிறிஸ்து ஜீவனாக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நிகழ்விலும் ஒவ்வொரு நாளிலும் ஆண்டவர் உணர்த்தி கொண்டே இருக்கிறார். இதுதான் நடந்தது. இப்பதான் ஒரு முறை போப்பாண்டவர் 2ஆம் ஜான் பால் அமெரிக்கா செல்கின்றார். அமெரிக்கா செல்கின்ற பொழுது அங்குள்ள குருத்துவ படிக்கின்ற மாணவர்களை சந்தித்து வாழ்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போவதற்காக என்ன சில முடிவெடுக்கின்றார். அவள் முடிவெடுக்கின்ற பொழுது உடனே என்ன ஆகுது, அங்கே போகிறானா, போப்பான ஒரு இடத்துக்கு வரானா, அதுக்குள்ளேயே அந்த ஸ்காட், அந்த படை என்ன போகும், போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணும், என்ன இதாக இருக்குதா, அது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஆராய்ந்து துருவி, ஏதாவது மனிதர்கள் இருக்கிறாங்களா, ஏதாவது இருக்கிறாங்களா, ஏதோ பிரச்சனை இருக்கா, கட்டணங்கள் கேட்டாங்க, இது இருக்க எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, ஆராய்ந்து துருவி பார்த்து பாடுதான் முன்னால போய் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன போப்பாண்டு வருவாங்க. போப்பாண்டு எதுக்கு இந்தியாவுக்கு வரல, இந்தியாவுக்கு வந்தால் மிகப்பெரிய ஸ்தம்பித்திரம். அதுக்கு பல விதமான கட்டமைப்புகளை பண்ண வேண்டும் அரசாங்கம், பலவிதமான கட்டமைப்புகளை பண்ண வேண்டும், பலவிதமான லா அண்ட் ஆர்டர் பிரச்சனை எல்லாவற்றையும் யோசித்து நிதானித்து எல்லாவற்றையும் கட்டமைப்பு செய்திருப்பாரு தான் என்ன பண்ணுற கூட்டிட்டு வருவாங்க. ஆனால் இதுவரைக்கும் இன்னும் நம்முடைய பிரதமர் அரசியல ரெடி பண்ணுறாங்க. அவர் போய் ஒவ்வொரு பார்த்துட்டு நல்லா கட்டி பிடிச்சிட்டு வர்றாரு. ஆனால் அவரை இந்தியாவுக்கு வர வைக்கிறதுக்கு அவரால் முடியலை. ஆக அமெரிக்காவில் அதாவது குருத்துவ மாணவர்களை பார்ப்பதற்காக போப்ப நான் பார்க்க வரேன். உடனே முன்னாடியே போயிட்டு என்ன 2 நாய்கள், அந்த 2 நாய்கள் இருக்கும்போது அது வந்து மிகப்பெரிய ஒரு ட்ரெயின் பண்ண நாய். அது வந்து சிதைந்த உடல்கள், ஏதாவது இடிபாடுகளுக்குள்ள, ஏதாவது நிலச்சரிவில் ஏதாவது மனித உடல் இருக்குதா இல்லையா என்பதை போக்க பிடிச்சு என்ன செய்யணும், இழுத்துட்டு வந்துடும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ட்ரெயின். ஏதாவது நிலச்சரிவு இயற்கை சீற்றங்களும் மனித உடல்கள் இருக்கின்றாரா, மனிதர் இருக்கின்றாரா என்பதை கண்டுபிடிப்பதற்காக அந்த நாய்களை என்ன செஞ்சாங்க, அந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க. அவரை எடுத்துட்டு போறாங்க. கொஞ்சம் ஒவ்வொரு இடமா, ஏன்னா அவர் வர்றாரு, ஒவ்வொரு இடமா என்ன செய்ய ஆராயிறாங்க, யாராவது இருக்கிறாங்களா, ஏதாவது உடல் இருக்கிறா, ஏதாவது இருக்கிறான். அவள் போக முடியுது, போக முடிச்சு போகுது. மேல ஒரு சிற்றாலயம் இருக்கு. போப்பாளர் சொல்றாரு, நான் சிற்றாலயத்துல நற்கருணையை நான் ஜெபம் பண்ணிட்டு அப்புறம் நான் சந்திக்கிறேன் சொன்னோன்னா அங்கே ஒரு நாய் கூட்டிட்டு போறான்.
கூட்டிட்டு போய் அங்கே வந்து துளாவிட்டு நற்கரனை பார்த்துட்டு அங்கு குலைத்து கொண்டே இருக்கின்றது. அது போகவே இல்லை. அது போகவே இல்லை. பார்க்கிறாங்க அப்படி யாரோ இருக்கின்றார்கள் என்பதை நாய் தன்னுடைய ஒன்பது அறிந்து கொள்கின்றது. அவர் நற்கருணை கிறிஸ்து இருக்கிறார் என்பதை உணர்ந்து அது அந்த இடத்தை விட்டு அதை நகரல. விளைவெல்லாம் ஆட்சியப்படுகிறார். என்ன ஒரு இது ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன நாயா அப்படிங்கலாம். ஆனால் அதுவும் ஒரு மிகப்பெரிய புதுமையாக இருக்கின்றது. ஆக நற்கருணை ஆண்டவர் உடலையும் ரத்தத்தையும் நான் கொடுக்கிறேன் அப்படின்னா இதை காட்டுவாசியா உடலை ரத்தத்தை எப்படி சாப்பிடுவான்? நேரடியான பொருட்கொள்ளுதல். இதுதான் என் பிரச்சனை. அரசியல்வாதி தான் பிரச்சனை. எப்படி கிறிஸ்தவர்கள் ரத்தத்தை கடிக்கிறார், கிறிஸ்தவ உடலை எப்படி கொடுப்பார்? இது பிரச்சனை. தன்னையே முழுமையாக அர்ப்பணிக்கிறார். சிலுவையிலே என் உடலை முழுமையாக அடித்து நொறுக்கி எல்லாத்தையும் இழக்க வேண்டும். அப்படி இழந்தால்தான் உனக்கு நிலைவாழ்வு, உனக்கு வாழ்வு, உனக்கு ஆன்மீக வாழ்வு, உனக்கு விண்ணக வாழ்வு. அதை ஏதோ முழுமையாக. அதனால தன்னையே உடலாக நான் கொடுக்கின்றேன், நாங்கள் பிரசனமா இருக்கிறேன் என்று சொல்லி தன்னையே கொடுக்கின்றார். அந்த உடலை பெறுகின்றவர்கள் நிலை வாழ்வை பெறுவார்கள். அதான் சவேரியார் பார்க்கலாம். சவேரியார் உலகம் முழுவதும் தமதாக்கி கொண்டாலும் தன் ஆன்மாவை இழப்பானில் அதனால் அவனுக்கு கிடைக்கும் பயன். இந்த உடலை வளர்ப்பதற்கு பலவிதமான உணவுகள், பலவிதமான சுவையான பொருட்கள் சாப்பிட்டு உணவை இந்த உலகத்திலே வளர்க்கலாம். ஆனால் ஆன்மாவை வளர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கான உணவு கடவுள் கொடுத்த உணவு, விண்ணகத்திலே நான் இறங்கி வந்த உயிருள்ள உணவு என்று சொல்லி இந்த திருவுடலை, இந்த திருரத்தத்தை அவர் கொடுக்கின்றார். கொடுப்பது மட்டுமல்லாமல் நம்பிக்கை ஏற்படுத்துவதற்காக ஒவ்வொரு இடத்திலும் புதுமையும் இரத்தமாக மாறுகின்ற, சதையாக மாறுகின்ற வல்லமையும் அவர் நிகழ்த்தி கொண்டே இருக்கிறார். ஆக நற்கருணைக்கு நாம் எந்த விதத்திலே மரியாதை கொடுக்கிறோம், எந்த விதத்திலே மகிமை கொடுக்கிறோம், நம்முடைய பார்வை, நம்முடைய வழிபாடு சரியாக இருக்கும், கரெக்டா இருக்கும். ஆலை உள்ள நுழைஞ்சோன்னு என்ன பார்க்கணும்? முதல்ல எது பார்க்கணும்? நற்கருணையை பார்க்கணும், ஆராதிக்கணும். முதல்ல அந்தோனியார் மாதாவை பார்க்கக்கூடாது. முதலில் அந்த நற்கருணையார் உயிருள்ள ஆண்டவர், உண்மையான ஆண்டவர் அங்கே இருக்கின்றார் என்பதை ஒரு அறிந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சொல்லி ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு டீக்கன் திருத்தொண்டர் சொல்லி திருத்தொண்டர், அவருடைய வேலை என்னன்னா ஞாயிற்றுக்கிழமை என்ன செய்யணும்? அவரு ஒரு 25 கிலோமீட்டர் போய் நன்மை கொடுக்கணும் மக்களுக்கு. நற்கருணை ஆராதனை நடத்தி நன்மை கொடுக்கணும். அவருக்கு கிளம்புறார், புலம்பிக்கிட்டே போறார். என்ன போகணும்? 25 கிலோமீட்டர் என்ன செய்யணும்? நடந்து போகணும். நடக்கிறதுக்கு பாதை இருக்கா? இல்ல, காடு. ஜாக்கிரதாலே காடுதான், ஒரு ரோடு கூட இருக்குது. காடு, செங்குத்தான பாதை, ஏறி இறங்கி போகணும். அந்த ஒரு பாதையும் கிடையாது. சரி, இருட்டுக்குள்ளேயும் போகணும். ஏன்? திருடர்கள் பயம், விலங்குகள், முருக பயம். அதனால இருட்டுக்குள்ளே போகணும், இருட்டுக்குள்ளே வரணும். அதனால பாதையும் இல்லை, 25 கிலோமீட்டர் நடக்கணும். அதே நேரத்தில் மிருகங்கள் பயம், திருடர்கள் பயம். இதெல்லாம் தாங்கிக்கிட்டு நான் என்ன செய்யறேன்? 25 கிலோமீட்டர் நடக்கணும். இது ஒரு குழப்பா, ஐயோ கடவுளே அப்படின்னு எழுதுறாரு. புலம்பிக்கிட்டே போறேன். புலம்பிக்கிட்டே போயிட்டு அந்த கிராமத்தின் எல்லையை அவன் நெருங்குகின்ற பொழுது மக்கள் கண்டுகொள்கின்றார்கள். குரு வருகின்றார், நற்கருணை எடுத்துக்கொண்டு வருகிறார், கிறிஸ்துவின் திருமணை எடுத்துக்கொண்டு வருகிறார் என்று சொல்லி அவர் என்னதான் ஓடி வருகின்றார்கள். ஓடி வந்து நற்கரை எடுத்து வைக்கின்ற பொழுது அவர் அழுது ஆர்ப்பரித்து அவரை மகிமைப்படுத்துகின்றார்கள். அந்த ஒரு தாகம், அந்த தேடல் கிறிஸ்து உயிருள்ளவராக இருக்கிறது. அதுதான் உண்மை. அதான் வாசகர் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருக்கு. நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்து உயிருள்ள உணவு, இதை எவராது உண்டால் அவர் என்றுமே சாக மாட்டார். என்ன சாவு? சாக மாட்டோமா? உயிர் உடலை விட்டு போவோம். ஆனால் நிலைவாழ்வு, ஆன்மா அடுத்த வாழ்வுக்கு நீ போகணும், அடுத்த வாழ்வை நீ அடையணும், விண்ணகத்து வாழ்வை அடையணும். அப்படின்னா இந்த மண்ணகத்திலே உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரே ஒரு உணவு நற்கருணை. ஆக எத்தனை முறை வாங்கிக்கிட்டே இருக்கிறோம். வயசானவனை பார்க்கலாம். வயசானவங்க வந்துட்டு என்ன செய்வாங்க? நல்ல இன்னும் கொஞ்சம் இருக்கிறது 85, 40, 90 வயசு இருக்கும். ஆனாலும் ஏதாவது பெருசு பழத்தை வச்சுக்கிட்டு அப்படியே சாப்பிட்டு உட்காந்துருங்க. எனக்கு இன்னும் வாழணுமா? பார்த்துருக்கீங்க. சில பெருச பழமும் அதையும் வாங்கிட்டு வள்ளு வந்து சாப்பிடு. சொல்லுவா, இல்லை நீ சாப்பிட, வள்ளு வந்து சாப்பிடு. ஏன்? நல்லா சாப்பிடு. பையனுக்கு பிள்ளைகளுக்கு என்ன புறா, பாலை புறா, இந்த பூஸ்ட் புறா அப்படின்னு அப்படியே பிள்ளைகளை ஊட்டி வளர்க்கறது. நல்லா சாப்பிடுப்பா. உடலை வளர்ப்பதற்கு, ஆன்மாவை வளர்ப்பதற்கு நற்கருணையை வாங்கிக் கொண்டே இருக்கிறார். ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கிடையாது, எப்பொழுதெல்லாம் திருப்பி நடத்துவது. ஏனென்றால் இந்த மண்டலத்தில் நீ வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும்
உனக்கு கொடுக்கின்ற அடையாளம் விண்ணகத்திற்கு நீ செல்வதற்கான அடையாளம் இந்த நற்கருணை. அதை முழு சுவையாக அதை அடையாளமாக ஆண்டவர் தம்மையே அவர் கொடுத்திருக்கிறார். ஆக அந்த நற்கருணை வாங்குவது. ஆனால் தகுதி இல்லாமல் வாங்கினால் மரணம், தகுதி இல்லாமல் வாங்கினால் ஆபத்து, விபத்திலிருந்து மரணம். இது பவுல் ஏற்றுள்ளார். நீ நற்கருணை வாங்கியதோடு உண்மையை தகுதியாக்கி கொண்டு வாங்க. ஒரு பாவத்துக்காக மனம் வருந்தி வாங்கு. பாவம் செய்கிற செய்யாக்களும் கூட மனம் வருந்தி, ஆண்டவரே உண்மை நான் ஏற்றுக்கொள்கிறேன், உண்மை நம்புகிறேன், உண்மை அன்பு செய்கிறேன், உண்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் நம்பாதவர்களுக்காகவும் ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும் நான் மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறேன் என்று சொல்லி மனசுக்குள்ள சொல்லி ஆராதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணும். என்ன சொன்னோம்? ஆண்டவரே நான் உண்மை அன்பு செய்கிறேன், உண்மை நம்புகிறேன், உண்மை ஆராதிக்கிறேன். உண்மை அன்பு செய்யாதவர்களுக்காகவும் உண்மை நம்பாதவர்களுக்காகவும் உண்மை ஆராதிக்காதவர்களுக்காகவும் நான் மனப்படுத்தி மன்னிப்பு வேண்டுகிறேன். இதை எப்பவுமே என்ன செய்யணும்? உள்ளத்துல 2 நிமிஷம் தான் உள்ள சொல்லி என்ன செய்யணும்? வாங்கும் போதும் இதை சொல்லி நம்ம ஆண்டவரை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆக இந்த நாளிலே முழுமையாக சிறப்பாக நற்கருணை நம் வாழ்வின் மையமாக இருக்கின்ற இந்த தருணத்திலே அதை வாழ்வாக்க மற்றவர்களுக்கு எடுத்துச் செல்ல நாம் அழைக்கப்படுகின்றோம். அந்த ஒரு நம்பிக்கையோடு இந்த பணியை பங்கெடுத்து செய்வோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வழியால் இறைவன் நமக்காய் மனிதனானார். தண்ணீர் வழியில் பிறந்தவராம் இயேசுவை ஒருவர் நம்புகிறேன். தாத்துவினால் சிலுவைப்பட்டார், சிலுவையிலிருந்து அழைக்கப்பட்டார். 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகவாழும் தந்தையிடம் அடியறை கொண்டே இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவரத்திருந்தது வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். பாவியில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் இணைந்திடுவேன். திருவிழாவை உரைப்பதை நம்புகிறேன். புனித உறவை நம்புகிறேன். உடலின் உழைப்பை நினைவாழ்வேன். உறுதியுடனே நம்புகிறேன். நமது மன்றாட்டுகளில் ஆண்டவரத்தை எடுத்து வைப்போம். உள்ளவா மன்றாட்டு வாசிக்கும் உள்ள குறிக்கும் உள்ளவா. அன்பின் ஊற்றே எம் இறைவா, திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருள்பணியாளர்கள், ஆண் பெண் துறவிகள் ஆகிய அனைவருக்கும் ஆசி வழங்கி இளைஞர் இயேசுவின் உயிராற்றலோடு ஆண் பெண் இளைஞர்களை ஆற்றல் படுத்தி மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் திரு அவையை உருவாக்குவதற்கான செயல் திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழியும் உண்மையும் வாழ்வுமான இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் நாட்டின் வளமாக்கிய இளைஞர் ஆற்றலை பொறுப்புணர்வோடு அணுகவும் வளமாக்குவதற்கான செயல் திட்டங்களை வகுக்கவும் தெளிந்த பார்வையை வழங்கியவர்களும் அவர்கள் இளைஞர்களது நலனில் அக்கறை கொண்டு அவர்கள் வாழ்வில் முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் உருவாக்குவதற்கான கொள்கையினை உருவாக்கி செயல் திட்டங்களை வகுத்து செயல்படுத்தவும் ஆசியும் அருளையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இளைஞர்களை வரவேற்கும்
குடும்பமாகிய பங்கு திருவை ஆண் பெண் இளைஞர்களோடு உடன் பயணிக்கவும், அவர்களை இயக்கப்படுவதற்கு முன்னுரிமை வழங்கவும், அவர்களை ஆற்றல்படுத்துவதற்கான பயிற்சிகள் நிகழ்வுகள் ஆகியவற்றை ஏற்படுத்தவும், அவர்கள் தங்களது நம்பிக்கையை இறைவனில் வைக்கவும், இறையாட்சிக்கான செயற்திட்டங்களை முன்னெடுத்து தளர்வடையாமல் உழைக்க வழிகாட்டவும் அருள் தர வேண்டும் என்று இறைவாக்கை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, இளைஞர்களாகிய எங்களது வளர்ச்சிக்கு எண்ணற்ற கனவுகளோடு அளப்பரிய ஈகத்துடன் நலமான சூழலை அமைத்து தர அயராது உழைக்கும் எங்கள் பெற்றோர்களுக்காக உம்மை வேண்டுகிறோம். மாறி வரும் உலகில் தங்களது குழந்தைகளின் உணர்வுகளை புரிந்து பொதுநல சிந்தனையுடன் குழந்தைகள் வளர உதவவும், இளைஞர் இயேசுவை போல சமூக மாற்றத்தை உருவாக்கக்கூடியவர்களாக செயல்படுவதற்கு தாராள உள்ளத்துடன் அவர்களை அனுமதிக்கவும் எங்களது பெற்றோர்களுக்கு ஆற்றலையும் அருளையும் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இளமையின் அளவை ஒளிர்விக்கும் இறைவா, இன்றைய உலகின் திரு அவையின் நிகழ்காலமாகிய ஆண் பெண் இளைஞர்கள் அனைவருக்காகவும் மன்றாடுகின்றோம். வேலையின்மை, வேலை இழப்பு, வெறிமயக்கம், தடமாற்றம் என பல நிலைகளில் தாக்கப்பட்டு தளர்வுற்று சோர்வுற்று வாழும் இளைஞர்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். தங்களது ஆர்வம், படைப்பு திறன், துணிவு ஆகியவற்றை உலகையும் திரு அவையையும் இன்றே மாற்றுவதற்கு பயன்படுத்தவும், தங்களில் உயிராற்றலுடன் வாழும் இளைஞர் இயேசுவை பின்பற்றி தங்களின் பொறுப்புகளையும் கடமைகளையும் உணர்ந்து மாற்றத்தின் கீற்றுகளாக வாழ வரமருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியின் தெய்வமே இறைவா, போர்க்காலங்களிலும் ஆயுத மோதல்களாலும் வன்முறை வெறியாட்டங்களாலும் சூழ்நிலை சுழல்களாலும் பாதிக்கப்பட்ட பூ உலகையும் மக்களையும் உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். நாடுகள், மொழிகள், இனங்கள், பண்பாடுகள் என பன்மைத்துவம் நிலவும் உலகில் மக்கள் அனைவரும் வெறுப்பு, பகைமை, ஒடுக்குதல் போன்ற தடை சுரண்டல்களால் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு பதிலாக ஒற்றுமை, பகிர்வு, சமத்துவம் போன்ற உறவு பாலங்களால் நட்புறவை உருவாக்கவும், அமைதியை நிலப்பெற செய்யக்கூடியதாகவும் மாறவும் அருள்தாரும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மூலமாக வந்தாடுவோம். இரக்கமுடையவா, இளைஞர்களுடைய ஞாயிறை கொண்டாடுகின்ற நாளிலும் நாங்கள் ஏறெடுக்கின்ற வந்தாட்டுகள், விண்ணப்பங்கள், வாழ்க்கையில் சந்திக்கின்ற சவால்கள், பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், உலக வாழ்க்கையை வெற்றி பெற வேண்டும் என்று எடுக்கின்ற எல்லா முயற்சிகள், வேலை சுமை, குடும்ப சுமை என்று எல்லாவற்றையும் காணாமல் ஏதாவது வகையிலே நாங்கள் வீரூற்றி வெற்றி பெற உழைக்கின்ற இந்த நாட்களில் நீரே நிறையாக உணவாக இருக்கிறது. ஆற்றலையும் வல்லமையும் மனத்திறனையும் உறுதியையும் சவால்களை சந்திக்கின்ற வல்லமையும் எங்களுக்கு கொடுத்து தூய ஆவியின் கனிகளால் குறையால் நிரப்பிட வேண்டுமாம். எங்கள் ஆண்டவரான கிறிஸ்து வழியாக உங்கள் மன்றாடுகின்றோம். இறைவா, உங்கள் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். இறைவா, உங்கள் பாதம் வருகின்றேன். என்னையே உனக்காக தருகின்றேன். மலைகள் விழுந்து நுழைந்து காற்றில் கலந்து கனிவோடு கலந்து
பசி உள்ளோர்க்கு உணவாக நான் இருப்பேன். உடை இல்லாத எளியோர்க்கு உடை அளிப்பேன். விழுந்தவரை தூண்டிடுவேன். இங்கு நலிந்தவரின் துணை இருப்பேன். விழுந்தவரின் காணிக்கையே இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். உனக்காக தருகின்றேன். இருப்பவர் கொடுப்பதில் இன்பமென கையில் இருப்பதை கொடுப்பதை இன்பமெனாய். இருப்பவர் கொடுப்பதில் இன்பமென கையில் இருப்பதை கொடுப்பதை இன்பமெனாய். பழையல இரக்கத்தை நிறுத்துகின்ற இறைமகனே, உன்னை போல் நானும் உருவாகிற இறைவா உந்தன் பாதம் வருகின்றேன். இறையே உனக்காக வருகின்றேன். சகோதர சகோதரர்களுக்கு எப்படி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக பரிமாற்றாடுங்கள். ஆண்டவரே, மாற்றுமிக்க மாற்றங்களை ஏற்படுத்தும் எங்கள் காணிக்கைகளை ஏற்றலும். அதனால் தந்தவற்றை உமக்கு ஒப்புக் கொடுத்து உம்மையே நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெறுவோமா? எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரானது என்றும் வாழும் எல்லாம் உள்ள இறைவா, இந்நாளும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழ்வதை உமக்கு தேவையன்று. ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாளே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சியை மிகுதிப்படுத்தாதேயும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ் தேர்த்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்வதாவது: வீட்டிலிருந்து இறங்கி வைத்த உயிரிழந்த உணவு நானே இதற்கு ஆண்டவர் உடலின் ரத்தத்தை நமக்காக கொடுத்தார். ஆண்டோட அமிர்தமான இறக்கத்தை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆண்டவரை மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஆகவே
உங்களுடைய ஆவியை குறித்து தியானிக்க தெளிவுபடுத்த முயற்சிக்கின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலும் இரத்தமாக எங்களுக்கு வாழ்ந்து வரவாக. அவர் பாடுபட உலகறிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் சரீரம். எனக்காக மரித்தி, எனக்காக உயிர்த்தி, நீங்கள் வருவி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. விருந்தை அருந்திய கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். எனக்காக மரித்து, எனக்காக உயிர்த்து, மீண்டும் வருவி உமக்கே ஆராதனை, உமக்கே ஆராதனை. நம்பிக்கையின் மறைபொருள். நாங்கள் கிறிஸ்து இறப்பின் உயிர்ப்பு நினைவு வாழ்ந்து அப்பத்தையும் ஏற்படுகிற கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணன்று ஊழியமுடைய தந்தையோடு ஏற்றுக்கொண்டு எளிய ஒரு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்து உடலிலும் ரத்தத்திலும் பங்குறுகளை தூய் ஆவியை ஒன்று சேர்க்க வேண்டும் என உங்களை தாழ்வோடு பற்றாயிடும். ஆண்டவரை உலகத்துக்கும் வரவிருக்கும் திருவினைபுரிந்து எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயிரம் ஆனந்தம் எல்லாம் திருநி அனைவரோடும் உங்கள் திரு அன்பு நிறைவு பெறச்சு இறைவாக கூட்டிக்கிற ஊர்களுக்காக சிறப்பாக எங்கள் பங்கு இளைஞர்களுக்காக ஒப்புக்கொண்டு ஜெமிக்க எங்கள் வீரை நிலையாக ஆறுதலாக இருந்து அவர்கள் வாழ்க்கையை முன்னேறுவதற்கு எல்லா வகை உதவி செய்து வழிநடத்தி காத்தரலும். மேலும் ஈர்த்திரை எதிர்நோக்கும் திருவள்ளுவர்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவுபடுத்த ஒரு திருமண ஒளி ஏற்றலும். எங்கள் அறிவியல் மீது இறக்கமாக கடவுளின் கணித்தார புனித மரியா அவருடைய கடவுளான போன்ற யோசியை திருத்துவது இவ்வுலகில் நமக்கு ஓதராக புனிதர்களுடைய நால்வர்கள் அகஸ்தியார், இந்த அந்தோனியார், இந்த அருளானந்தர், புனித புனிதர் சவேரியார் மற்றும் அனைவரும் நாங்கள் நிலைவாழ்வை பகுதியில் தகுதி பெற்று உங்கள் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவரல உண்மை மனசாகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர்கள் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே துயாவியால் ஒன்றுக்கு எல்லாம் புகழும் சாட்சியும் இவருக்கு உமக்கு உயர்வே. கற்பிக்கப்பட்டு தேவ வழிப்படையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்.
குற்றங்களை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்துவர்களுக்கு பொழுதீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவரை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருமணத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒரு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, இதோ வெளியிலிருந்து இறங்கி வந்த உயிருள்ள உணவாக தம்மையை முழுமையாக ஆண்டவர் கொடுக்கின்றார். இதை எவராது பெற்றுக்கொண்டால் அவர் நெறிவாழ்வை பெறுவார் என்று நமக்கு வாக்குறுதியோடு இந்த வருடத்தில் வாழ்கின்ற ஒவ்வொருவருக்கும் தம்மையை கொடுத்திருக்கிறார். இவர்களுக்கு இன்று விலங்குகளுக்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவருமே பெயர் பெற்றோம். தன்னை வளர்க்கும் தலைவன் தந்த விருந்தில் நற்கனை வாங்குவதற்கு முன்பாக இளைஞர்கள் புதுப்பித்துக் கொள்வார்கள். அந்த இளைஞர்கள் முன்னாளமாக மெழுகுவர்த்தி ஏற்றிக் கொண்டு குளித்துக்கொள்வோம். ஆலயத்தின் முன்புறமாக வாங்க வேண்டும். மெழுகுவர்த்தி கொடுத்து மெழுகுவர்த்தி
இன்னும் இளைஞர்கள் வெளியில் உட்கார்ந்து என்ன செய்திருக்கோம், யாராவது வராமல் இருக்கலாம். பின்னாடி உறுதிமொழி. தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் தமிழ்நாடு கத்தோலிக்க இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினராகிய நாங்கள் எம் இயக்கத்தின் இலக்கான விடுதலை பாதை விடிகளை நோக்கி என்பதை முழு மனத்தோடு ஏற்று உறுதியான மனத்தோடும் உண்மையான நம்பிக்கையோடும் மகத்தான உள்ளத்தோடும் வாழ்வோம் என உறுதி கொள்கிறோம். இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த அன்பு, உண்மை, துணிவு, சமத்துவம், சகோதரத்துவம், நம்பிக்கை, நீதி ஆகிய வாழ்வியல் மதிப்பீடுகளை உள்ளத்தில் ஏந்தியவர்களால் சமூக நீதிக்கு ஆதரவாகவும் சமத்துவ உலக நிறைவுகாகவும் எம்மையும் முழுமையாக அர்ப்பணித்து சமூக மாற்றத்தின் ஒளிக்கீற்றுகளாக செயல்படுவோம் என உறுதி கூறுகிறோம். இறை மனித வாழ்வுக்கு தடையாக உள்ள காரணிகளை இனம் கண்டறிந்து குறிப்பாக சாதியினை புறந்தள்ளி தனி மனித நிலை, குடும்பம், சமூகம், திரு அவை ஆகிய நிலைகளில் புத்தெழுச்சியையும் மாற்றத்தை உருவாக்கிட சிறந்த கருவியாக செயல்படுவோம் என உறுதியளிக்கிறோம். கருவை பற்றி நம்மளோட திருவிழா பாடல் ஆண்டவரை உங்கள் அன்பு செய்கிறேன், உங்களை நம்புகிறேன், உங்களை ஏற்றுக்கொள்கிறேன், உங்களை ஆராதிக்கிறேன். உங்கள் அன்பு செய்யாதவர்களுக்காகவும், உங்களை நம்பாதவர்களுக்காகவும், உங்களை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்காகவும், உங்களை ஆராதிக்காதவர்களுக்காக மன வருந்திய மதிப்பு வேண்டுகிறேன் சொல்லி தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருதில் இந்த தலைவாழல் வாழ நல்ல மருந்திலே. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருதில் இந்த தலைவாழல் வாழ நல்ல மருந்திலே. உள்ளங்களில் ஆட்சி செய்ய வந்தது நாளும் உண்மையில் சாட்சியாக இருக்கிறது. தன்னை வழங்கும் தலைவன் தந்த விருதில் இந்த தரணி மாத வாழ நல்ல மருந்திலே. அவர்களில் உள்ளோருக்கு ஆண்டி தரும் இது ஒரு மனிதனுக்கு சக்தி தரும். அவர்களில் உள்ளோருக்கு ஆண்டி தரும் இது ஒரு மனிதனுக்கு சக்தி தரும். அன்பு நீதி நேர்மை உள்ள ஆட்சியை தேடும், அன்பு நீதி நேர்மை உள்ள ஆட்சியை தேடும். நம் உள்ளத்து நுழைந்து
வீடு கலக்கிட தன்னை வளர்க்கும் தலைவன் தந்த விருந்திடு இந்த தரணி மாத வாழ நல்ல மருந்திடு காலந்தோறும் கண்ணீரை போல் நம்மை காக்கும் இது கரைகளில் இணையத்தினை தேடி வரும் காலந்தோறும் கண்ணீரை போல் நம்மை காக்கும் இது கரைகளில் இணையத்தினை தேடி வரும் மனிதனேய மானிடரில் காண ஏகிடும் மனிதனேய மானிடரில் காண ஏகிடும் நம் மனக்கவலைகளை மகிழ்ச்சியாய் இணைப்பிட தன்னை வழங்கும் தலைவன் தந்தை விருந்திடு இந்த தள்ளி மாத வாழ நல்ல மருந்திடு அமைதி தரும் இது உரிமை எனது மனிதருக்கு சக்தி தரும் அவர்களை உள்ளோருக்கு அமைதி தரும் இது உரிமை எனது மனிதருக்கு சக்தி தரும் அன்பு நீதி நேர்மை உள்ள ஆட்சியை தேடும் அன்பு நீதி நேர்மை உள்ள ஆட்சியை தேடும் நம் உள்ளத்தில் உறவில் கலந்திட தன்னை வளர்க்கும் தலைவன் தந்த விருந்திடு இந்த கருணை மாத வாழ நல்ல மருந்திடு காலத்தோடு கண்ணீரை போல் நம்மை காக்கும் இது கரைகளில் இதயத்தினை தேடி வரும் காலத்தோடு கண்ணீரை போல் நம்மை காக்கும் இது கரைகளில் இதயத்தினை தேடி வரும் மனிதனேய மானிடரில் காண ஏகிடும் மனிதனேய மானிடரில் காண ஏகிடும் நம் மனக்கவலைகளை மகிழ்ச்சியாய் நிரப்பிட தந்து வழங்கும் தலைவன் தந்த விருந்திடு இந்த தரணி மாத வாழ நல்ல மருந்திடு கிறிஸ்துவின் ஆவி என்னை புனிதனாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே என்னை எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் யாவை தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை கேட்சிடுமே ஓ இயேசுவே எனக்கு செவிசாயும் உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும் ஈரமலர்களிலிருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும் உயிர்களுடைய பாரமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். கையிட்டிருப்பதற்காக 20ஆம் ஞாயிறு 19 திங்கட்கிழமை உடைய ஜான் லூஸ் அருள்பணியாளர் நினைவு, 20 செவ்வாய்க்கிழமை உடைய பெருநாள் மறைவுள்ள நினைவு, 21 புதன் உடைய 10ஆம் வயசு செலுத்தம் நினைவு, 22 வியாழன் அரசியான புனித கன்னிமரியார் நினைவு, 23 வெள்ளிக்கிழமை டீமா நகர் புனித ரோஜா நினைவு, 24 சனிக்கிழமை புனித பர்த்தலமேயு திருத்துதர் விழா.
கடந்த வாரம் காணிக்கை ரூபாய் 1115, மேட்டுக்கற்களத்து குடியிறக்க காணிக்கை, கொடியேற்ற காணிக்கை ரூபாய் 219, மலரி குருநாத்தி திருவிழா காணிக்கை 1088, ஆகஸ்ட் 15 அன்று காணிக்கை 318. ஒரு தாராள விடத்துக்கு நன்றி. உங்கள் இறைவான ஆசிரியப்பாக. திருப்பலிகளை ஞாயிறு திருப்பி காலை 8:30 மணிக்கு பங்கு தரப்பிலும் வாரம் 4 திருப்பலி ஒரே செவ்வாய்க்கிழமை புத்துநேசரின் கிராமத்திலே நவநாள் செபஸ்தியாருடைய நவநாள் திருப்பலியானது கொண்டாடப்படுகின்றது. 2 வெள்ளிக்கிழமை பங்கு தரத்த திருப்பலியும் 29 சனிக்கிழமை மேட்டுக்கற்களத்தில் திரு செபஸ்தியாருடைய திருவிழா திருப்பலியானது சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது. ஒரே வாரத்தில் செபஸ்தியார் நவநாள் புத்துநேசத்தில் அதுவும் செபஸ்தியார் ஆலயம், அதே வாரத்தில் திருவிழா வருது, அதுவும் செபஸ்தியார் எல்லாம் எல்லாமே ஒரு இதுதான். ஆக இந்த செபஸ்தியாருடைய அருளை பெற மேட்டுக்கற்களத்து கிராம மக்கள் அழைக்கின்றார்கள். சிறப்பாக பங்கெடுத்து நட்பு அழைக்கின்றோம். அதோடு சிறப்பாக நேற்று நாளிலே குலநாத்தி மலரி கிராமத்தில் அடைக்கல் மாதா திருவிழாவானது சிறப்பாக கொண்டாடப்பட்டிருக்கின்றது. சிறப்பாக சொல்ல போனால் சிறப்பாக ஆலயத்தை புதுமைப்படுத்தி நல்ல ஒரு ஆழ்த்தெல்லாம் மாற்றி புதிதான குடிக்கம்பம் நட்டு புதிய குடி ஆக எல்லா விதத்திலும் அவர்கள் எல்லாத்தையும் புதுப்பித்து ஒரு சிறப்பான ஒரு விழாவை கொண்டாடுவதற்காக அவர் முன்னெடுத்து வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஆக குலநாத்தி மலரி கிராம மக்களுக்கு பங்கின் சார்பாக மகிழ்ச்சி வாழ்த்துக்களை நன்றி. இன்றைய நாளிலே சிறப்பாக இளைஞர்கள் யாரையும் பெற்றுடன் இளைஞர்கள் முன்கூட்டியே வந்து சிறப்பாக அவர்கள் இதை பங்கெடுத்திருக்கிறார்கள். திருக்குறள் 300 மன்றாட்டுக்கள் எல்லாவற்றையும் உறுதிமொழி என்ற எல்லாவற்றையும் எதிர்த்து நிறைய இளைஞர்கள் பெயர்கள் சொல்றதுலாம் நிறைய பேர்களும் பார்க்கும்போதே சொல்லலாம். ஜான்சன், பிரதீப், ராஜ்குமார், ராகவன், ஆகாஷ், சந்தோஷ், இன்னும் மோட்ட கவிதப்பா அவருக்கு பீட்டர், பெருக்குமார், ஆண்டனி, ரஞ்சித், கல்யாணம் கொண்டு அஜித் குமார், அஸ்வின், ஆக இந்த இளைஞர்கள் இன்னும் இளைஞர்கள் இருக்கின்றார்கள் மட்டும்தான் தெரியாது. நம்ம ஊரில் என்ன இருக்கிறாங்க. சில பேர் வேலை நிமித்தமாக பணி நிமித்தமாக வெளியூர் இருக்கின்றார்கள், வர முடியாத சூழ்நிலை. சில பேர் தப்பித்து கூட வெளியூரில் இருக்கிறார்கள், அதுவும் பணி நிமித்தமாக ஏற்பட்டது. அதனால சில வேலை நிமித்தம் பணி நிமித்தம் வெளிநாட்டில் வேலை செய்கிறார். ஆக இவரோடு இணைந்து அவங்க இன்னும் குமிழ் இருந்தது 2 பேர் நாங்கள் இளைஞர்கள் என்று சொல்லி அவர்களும் பங்கேற்கிறார். அவர் சிவகுமார் அவர்கள் ராஜசேகர் இருவரும் நாங்கள் இளைஞர்கள் எங்கள் வயசான வச்சுக்கலாம் அப்படின்னு அதில் மன்றாட்டு வாசிப்பதும் பவனிலும் பங்கெடுத்தார்கள். ஆக இளைஞர்கள் பங்கினுடைய பொக்கிஷம் அவர் நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் பங்கில் இருக்கிறோம், எங்களால் முடியும், நாங்கள் எடுத்து செல்வோம் என்பதை அடையாளமாக நானும் இருக்கிறேன் ஊர்ல, நானும் ஊர்ல இருக்கேன், பங்குல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, எங்களால பாட்டு பாட முடியும் கொயருக்கே தப்பு கொடுக்குற அளவுக்கு நீங்க பாட்டு பாடணும், பிராக்டிஸ் ஒழுங்கா பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை முன்னாலே சனிக்கிழமை பயிற்சி எடுத்து தான் பாடணும். ஏன்னா போட்டிக்கு ஆள் வந்துடுவாங்க. இனிமேல் உங்க பருப்பு வேணாம். அதனால செய்ய இளைஞர்களும் நாங்களும் பாடுறோம், நாங்களே பாட்டை எடுத்து பாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அந்த பங்கின் சார்பாக இளைஞர் அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். இதோடு முடிவடைந்த நமது பயணம் தொடர்ந்து நமது பயணம் ஆரம்பிக்கின்றது. 4 வருஷத்துக்கு அப்புறம் இளைஞர்கள் சிறப்பிக்கின்ற இரவுகாலத்துக்கு மாதிரி இருந்து இந்த திருப்பலி ஒரு நிறைவாக இளைஞர்கள் பங்கெடுக்கின்ற ஒரு திருப்பலியாக அமைந்தது என்பது கடவுளுடைய சித்தமாக இருக்கிறது. கடவுளுக்கும் நன்றி செலுத்தி அவர்களுக்கும் நன்றி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி கூறி மன்றாடுவோம். ஆண்டவரே, வருடங்களால் கிறிஸ்துவுடன் ஒன்றிணைந்த நாங்கள் உமது கனிவை பணிவுட வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் இவ்வுலகில் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒத்திருந்து விண்ணகத்தில் அவருடன் தோழமை உள்ள தகுதி பெறுவோமா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நற்கருணையை நம்பிக்கை வைத்து இறைவனை இரக்கத்தை பெற்று வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளிலேயே அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளிலேயே அந்தமில்லா தாயாக நின்றா பூலோகமன்றா. அம்மா எங்கள் தாயே, உன்னை பாடாத நாளிலேயே அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளிலேயே. ஈரலை கண்ணீரில் கரைந்தோடுவே, காணமலை நெஞ்சில் பொங்கி வழிந்தோடுவே. ஏது வந்த சுமையெல்லாம் கனவாகவே, சுகராகம் பாட எங்கள் மனம் தேடுதே. மரியே உம்மை அடைந்தோம், நெஞ்சம் நிறைந்தோம் அன்பிலே. அமரிமாதங்கு தாயே, உன்னை பாடாத நாளில்லையே. அருகே நீயும் வரவே, உன்னை தேடாத நாளில்லையே.